students, welcome to my channel Study with JBR Trisea. இந்த வீடியோல நம்ம functions பத்தி பார்க்க போறோம். So functions வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். So function ஓட definition என்ன அப்படினா it is a block of organized reusable code that is used to perform similar task of some kind. இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் சில கோடிங்ஸ் வந்து நமக்கு திருப்பி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம தனியாக ஒரு பிளாக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தனியாக எழுதக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து திருப்பி கால் பண்ணி எத்தனை தடவை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் இன் கோட் ரிடண்டன்சி. நம்மளோட கோடு வந்து ரிடண்டன்சி அப்படின்னா திருப்பி வாரது எழுதுறது ரிப்பீட்டடாக டூப்ளிகேட் பண்ணுறது வந்து நமக்கு குறைஞ்சிரும். ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும், அதை நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது திருப்பி எழுதுறது வந்து கம்மியாயிரும். ரிடக்ஷன் இன் கோட் ரிடண்டன்சி, எனேபிளிங் கோட் ரீயூஸ். நம்ம அந்த கோடை நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியுது. பெட்டர் ரீடபிலிட்டி, நம்ம நிறைய கோடிங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறனால நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல ரீடபிலிட்டியாக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் ஈஸி டு டீபக் அண்ட் டெஸ்டிங். ஸோ தனித்தனி செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதும் போது நம்ம வந்து எந்த இடத்துல வந்து எரர் வருது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எரர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இம்ப்ரூவ்டு மெயின்டெயினபிலிட்டி அப்படின்னா ப்ரோக்ராமை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு செல்ஃப் கண்டெய்ன் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறதுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ செல்ஃப் கண்டெய்ன் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைடட் இன்டு 2 types. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே எழுதி நமக்கு பைத்தான் இன்டர்பிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம எந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So built-in functions are predefined functions. The Python interpreter has a number of built-in functions and types. So they are always available. The user can use the function but cannot modify them. நமக்கு எந்த டைம்லலாம் நமக்கு இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் தேவையோ அந்த டைம்லலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அது ஏற்கனவே எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஹெல்ப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஸோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸுனால் அது வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்லேருந்து மேக்ஸிமம் நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுலேருந்து மினிமம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ப்ராக்கெட்டில் 10, 3, 11, 6, 15. இப்போ இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ 15, அப்போ அதை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னு தேவையில்லை. இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் மேக்ஸை நம்ம யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி மினிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸும் வந்து பைத்தானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பைத்தானில் டைப் கன்வர்ஷன் எக்ஸ்பிளிசிட்டாகவும் பண்ணலாம், இம்ப்ளிசிட்டாகவும் நடக்கும். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து கமாண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவை நம்மளே சேஞ்ச் பண்ணுறது, கமாண்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தேர் ஆர் சம் built-in functions in the Python programming language that can convert one type of data into another type. ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறது தான் வந்து டைப் கன்வர்ஷன். For example, the int function can take any number of any value and convert it into an integer. ஏதாவது எந்த வேல்யூ நம்ம கொடுத்தாலும் அது இன்புட்டாக வாங்கிட்டு அதை வந்து இன்டீஜராக மாற்றி விட்றோம். ஸோ இன்ட் ப்ராக்கெட்டில் வந்து இப்போ 5.5ங்கிறது ஃப்ளோட் வேல்யூ.
ஸோ இந்த ஃப்ளோட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த இன்ட் ஃபங்க்ஷனோட ஜாப். அப்போ அது என்ன பண்ணோம், 5.5 5ன்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதே மாதிரி கேரக்டர் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் போட்டுட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸில் நான் 5.5ன்னு கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துட்டாலே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இப்போ இதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ ஸ்ட்ரிங்கை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன், அப்போ அது வந்து 5 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது வந்து டைப் கன்வர்ஷன். அதே மாதிரி நமக்கு வந்து இம்ப்ளிசிட்டாகவும் வந்து டைப் கன்வர்ஷன் பைத்தானில் நடக்கும். அந்த மெத்தடுக்கு பேர் வந்து டைப் கோர்சன். இப்போ டைப் கோர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் த பைத்தான் இன்டர்பிரேட்டர் ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஒன் டைப் இன்டு த வேல்யூ ஆஃப் அனதர் டைப். அதுவே வந்து தானாகவே ஒரு டைப் ஆஃப் டேட்டாலேருந்து இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிட் இஸ் ஈக்குவல் டு 59. ஸோ 59 கொடுத்துருக்கேன். இப்போ 59 அப்படின்னா என்ன டேட்டா டைப், இன்டீஜர் டேட்டா டைப். அடுத்தது மினிட் டிவைடட் பை 60.0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 60.0ங்கிறது என்ன வேல்யூன்னா ஃப்ளோட் வேல்யூ. ஸோ அப்போது மினிட் வந்து 59 டிவைடட் பை 60.0. அப்போ இன்டீஜர் டேட்டா டைப் டிவைடட் பை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பாக இருக்குது. அப்போது பைத்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 59 ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ 59.0 அப்படின்னு அது கன்வெர்ட் பண்ணி அப்புறம் டிவைடட் பை அது அகெயின் ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ தானே, ஃப்ளோட் டிவைட் பை ஃப்ளோட் தான். ஸோ அதில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவில் நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து இன்டீஜரை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணலை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டைப் கோவர்சன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தானோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமர் தட் இஸ் யூசரே வந்து எழுதக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். The user defined functions are defined by the user themselves at the time of writing programs. Program நம்ம எழுதும் போது நம்ம எழுதக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். The user can understand the internal working of the functions and can be changed or modified. இதுதான் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே வந்து டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும். அதுக்குள்ள அதோட இன்டர்னல் ஒர்க்கிங் எல்லாம் நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவும் முடியாது, மாடிஃபை பண்ணவும் முடியாது. ஆனால் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம அதோட இன்டர்னல் ஒர்க்கிங் நமக்கு தெரியும், நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட என்னென்ன எலிமெண்ட்ஸ், அதுக்குள்ளே என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கும், ஃபங்க்ஷன் கால் இருக்கும். சரியா? இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஹெட்டர் இருக்கும், அதே மாதிரி அதுக்குள்ளே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎஃப் அப்படின்னா ஒரு கீவேர்டு. சரியா? கீவேர்டில் தான் ஸ்டார்ட் பண்ணும். கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும். டிஎஃப் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிற கீவேர்டு. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்மளே கொடுக்குறது. இப்போ நான் சம் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் அப்படின்னா சம்முன்னு எழுதுவேன், இல்லை சப்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன்னா சப்ட்ராக்ட்னு எழுதுவேன். பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா பிரிண்ட் நேம். அந்த மாதிரி பிரிண்ட்டுங்கிறது நமக்கு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுதுகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக யூஸரே கொடுக்கக்கூடிய நேம் தான் ஃபங்க்ஷன் நேம். அதுக்கப்புறமா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ் இருக்கலாம் அல்லது இல்லாமலாம் இருக்கலாம். சரியா? அடுத்தது கண்டிப்பாக ஒரு லாஸ்ட்டில் ஒரு கோலன் சிம்பிள் வந்து வைக்கணும். சரியா? இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் ஹெட்டர். ஸோ ஃபங்க்ஷன் ஹெட்டரோட சின்டாக்ஸ் வந்து டிஎஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் ப்ராக்கெட்டில் பேராமீட்டர்ஸ், அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கோலன். அதுக்கு கீழே நமக்கு வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து 1 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். எம்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஃபங்க்ஷன் வந்து எழுத முடியாது. சரியா? இப்போது ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்னென்ன இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஹெட்டரும் இருக்குது, ஃபங்க்ஷன் பாடியும் இருக்குது.
இப்போ ஃபங்க்ஷன் ஹெடர் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு கீவேர்ட், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் பேராமீட்டர்ஸ், அப்புறம் ஒரு கோலன். அடுத்து ஃபங்க்ஷன் பாடியில் வந்து 1 or more ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பாருங்கள். இப்போ நான் வந்து சம் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ சம் ஆஃப் 2 நம்பர்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா DEF அப்படிங்கிற கீவேர்டை எழுதணும். ஸோ கீவேர்டு எழுதிட்டு சம்முங்கிறது ஃபங்க்ஷன் நேம். அடுத்தது 2 நம்பரை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2 நம்பரை நான் பேராமீட்டர்ஸாக கொடுத்துருக்கேன், A, B. ஸோ இந்த ஃபஸ்ட் அடுத்து ஒரு கோலன், இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஹெடர். இப்போது இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா S is equal to A plus B and print sum is equal to S. சம்மை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளாடி இருக்குது. சரியா? இப்போ இந்த 2ம் தான் வந்து ஃபங்க்ஷன் பாடி. இந்த ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஹெடரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பாடி. இப்போது இதில் இந்த ஃபங்க்ஷன் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம எழுதுவோம். சரியா? அதான் வந்து இன்டென்ட். சேம் லெவல் ஆஃப் இன்டென்ட் இருக்கணும். அதுக்கு அடுத்து வேறு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்குள்ளாடி இன்டென்ட் வரலாம். அப்போது இந்த மாதிரி இன்டென்ட் எப்படி கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் இதில் தொடங்கி இதில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து இதில் இங்கே திருப்பி அந்த இதே லைனில் இருக்கக்கூடிய இந்த கோடிங்ஸ் வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறத வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டென்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது தான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ A is equal to 15, B is equal to 25, sum of 15, 25. இப்போ இந்த 2 வந்து நம்ம வேரியபிள் வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இந்த சம் ஆஃப் 15, 25ங்கிறது ஃபங்க்ஷன் கால். இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், இது வந்து ஃபங்க்ஷன் கால். இப்போ இந்த வெறும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனால் எந்த யூஸுமே கிடையாது. இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது எங்கேருந்து பண்ணும் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பண்ணும். இப்போது சம் ஆஃப்ங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட நேம். இந்த நேமை போட்டு இதில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குது, 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஸோ 15 and 25 நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் கால். கண்ட்ரோல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இந்த சம்முங்கிற இந்த ஃபங்க்ஷன் நேமை தேடி போயிடும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேல்யூக்கு 15ம் அடுத்த வேல்யூக்கு 25 அசைன் ஆகி உள்ளே வரும். ஸோ இங்கே 15 + 25 ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அதோட வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதக்கூடிய மெத்தட். சரியா? ஸோ திருப்பி சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனும் இருக்கும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு லைனுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஹெடர், மீதி லைனுக்கு பேர் ஃபங்க்ஷன் பாடி. இப்போ ஃபங்க்ஷன் ஹெடரோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா DEF அப்படிங்கிற கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம், அதில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அப்புறம் ஒரு கோலன். இதில் பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம், அதோட வேல்யூஸை மெயின்லேருந்து நம்ம கொடுக்குறோம். அதனால 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ உள்ளே வந்தோடனே S is equal to A plus B, இதுதான் வந்து ப்ராசஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஆட் பண்ண ரிசல்ட் எஸ்ஸில் இருக்கும், அதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வந்து ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷன் பாடி வந்து கண்டிப்பாக ஒன் டேப் ஸ்பேஸ் இன்டென்ட்டில் இருக்கும். ஏன்னா இந்த இன்டென்ட் தான் இதோட இந்த பிகினிங் அண்ட் எண்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இப்போது இது மெயின் ஃபங்க்ஷன். A is equal to 15, B is equal to 25 வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். அசைன் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ணணும்னா ஃபங்க்ஷன் நேம், அதுக்கு கூட அந்த பேராமீட்டர்ஸை நான் இங்கேருந்து அங்கே அனுப்பணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து சம், என்ன வேல்யூஸ் அனுப்புகிறேன், இந்த 15 25 அனுப்புகிறேன். ஸோ இந்த இதான் ஃபங்க்ஷன் கால். இதை பார்த்தோன்னே கண்ட்ரோல் நேராக இந்த ஃபங்க்ஷன் சம்முங்கிற ஃபங்க்ஷனை தேடி மேலே போயிடும். ஸோ மேலே போயாச்சுன்னா இந்த 2 வேரியபிளுக்கும் வேல்யூ அசைன் பண்ணி உள்ளே வந்து சம் கால்குலேட் பண்ணி வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கால். இப்போ ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை.
ஆனால் இந்த ப்ராம்ப்டில் இருந்து கூட நான் வந்து வேல்யூவை அசைன் பண்ண முடியும். ப்ராம்ப்ட் நம்ம கன்சோலில் இருந்து கூட நான் வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து கால் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குது. டெஃப் க்ரீட் நேம், இதான் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். டெஃப்ங்கிறது கீவேர்ட், க்ரீட்டுங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். நேம் சரியா? ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கோலன். இப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹலோ, இந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்து கன்கார்டினேஷன் அப்படின்னா சேர்க்குறது. ஹலோ ப்ளஸ் நேம், நம்ம இங்கேருந்து கொடுக்க நேமை இதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ப்ளஸ் குட் மார்னிங், இதான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போது இதை நான் கன்சோல் இந்த மாதிரி செவர்லெட் சிம்பல் இருக்குல்ல, இந்த அதுங்கேருந்து நான் வந்து கால் பண்ணுறேன். ப்ராம்ப்ட்லேருந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். க்ரீட் பால். ஸோ பால் அப்படிங்கிறது நான் கொடுக்கக்கூடிய நேம். இப்போ கண்ட்ரோல் எங்கே போவோம்? இந்த ஃபங்க்ஷனை தேடி போவோம். இங்கே போன உடனே இங்கே உள்ளே வருது, உள்ளே வந்து ஹெலோ பால், இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது, குட் மார்னிங் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. சரியா? ஸோ இது வந்து நம்மளோட ப்ராம்ப்ட்லேருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடிய மெத்தட். அதுக்கு அடுத்தது வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ணும். சரியா? The return statement is used to exit a function or go back to the place where it was called. இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு இப்போ கண்ட்ரோல் வந்து இப்போ இந்த சம் ஃபங்க்ஷனுக்குள்ளே போச்சுல, இது முடிஞ்சோடனே அது எக்ஸிட் பண்ணி வெளியே வரணும். அல்லது இங்கேருந்து வேல்யூவை இது மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணும். ஸோ ரிட்டன் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ ரிட்டன் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் என்ன எக்ஸ்ப்ரெஷனில் வேல்யூ இருக்கோ அதை எவாலுவேட் பண்ணி அந்த வேல்யூவை அது ரிட்டன் பண்ணும். ஸோ ரிட்டன் இதில் ஒரு வேளை ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் கொடுத்தோன்னா அது எந்த இடத்துல நம்ம கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு திருப்பி ரிட்டன் பண்ணி இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதனால இது வந்து நன் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டன் பண்ணும். ஆக்சுவலாக நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ரிட்டன் ஆகக்கூடிய வேல்யூ வந்து நன். அப்படி இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து வேல்யூவை ரிட்டன் பண்ணாமல் இங்கேருந்து எக்ஸிட் பண்ணி வெளியே வருது. ஸோ அதான் வந்து இங்கே உள்ள ப்ராசஸ். If there is no expression in the statement or the statement itself is not present inside the function, then the function will return the value none. None object வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதை பற்றின ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.